முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச கைது. வாய்ப்பு கிடைத்தால் இன்றைய நாட்டை பொறுப்பேற்க தயார் திலித் ஜெயவீர. 2029 அனுரவின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது சுனில் குமாரகம்ஹே. மாகாண சபை தேர்தல் டெல்வின் சில்வாவின் கருத்து முறையற்றது மனோ கணேசன். தோல்வி பயத்தால் மாகாண சபை தேர்தலை பிற்போடும் அனுர அரசு நாமல் ராஜபக்ச காட்டம். டிக்கோயா இரட்டை கொலை சந்தேக நபருக்கு விளக்கமறியல். டெல்வின் சில்வாவின் கருத்துக்கள் தேர்தல் ஆணைக்குழுவை அவமதிக்கிறது சாணக்கியன். வித்தியா கொலை வழக்கில் மரண தண்டனை கைதியொருவர் தற்கொலை. அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் போராட்டம் கம்பஹாவில் ஆரம்பம் சாமர சம்பத் தசநாயக்கு. ஆசாத் மௌனுனாவின் வாக்குமூலத்தை வைத்து சுரேசாலை மீது பழி சுமத்துவது அரசியல் சதி சரத் வீரசகர குற்றச்சாட்டு. சிரந்தி ராஜபக்சவின் பாரிய நிதி மோசடி கோப் குழுவில் அம்பலம் பெயரை கூட சொல்ல பயந்த அதிகாரிகள். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் உடல் குறித்து பொன்சேகாவின் கருத்து டெல்வின் சில்வா அளித்த பதில். செப்டம்பர் 22 இந்த ஆட்சி விரட்ட மாபெரும் மக்கள் போராட்டம் வெடிக்கும் சம்பிக்க பகிரங்கம். பல்லேகம கேமரத்ன தீரர் வழக்கில் போலீசார் மீது சந்தேகம் துமிந்த நாகமுவ. தலங்கம போலீசாரினால் இன்று முற்பகல் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச சற்று முன் போலீஸ் நிலையத்திலிருந்து நீதிமன்றம் நோக்கி அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். இதன்படி வரை கடவுள நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பத்திரமுலையில் உள்ள ராணுவ நினைவிடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ராணுவ வெற்றி கொண்டாட்டத்திற்காக ஒத்திகை நிகழ்வுக்கு இடையூறு ஏற்படுத்தியமை தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்றைய தினம் தலங்கம போலீஸ் நிலையத்தில் அவர் முன்னிலையானார். இந்த நிலையில் வாக்குமூலம் வழங்கலின் பின்னர் அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார். புங்குடிதீவு மாணவி சிவலோகநாதன் வித்தியா கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதியான பூபாலசிங்கம் ஜெயக்குமார் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். குறித்த வழக்கின் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்த 46 வயதுடையவர் நேற்றிரவு சிறைச்சாலைக்குள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. புங்குடிதீவு மாணவி சிவலோகநாதன் வித்தியா 2015 ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி கூட்டுப்பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். குறித்த வழக்கின் குற்றவாளிகளாக காணப்பட்ட 7 பேருக்கும் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்ற நீதிபதிகளான பாலேந்திரன் சசி மகேந்திரன் மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் மற்றும் அன்னலிங்கம் பிரேமசங்கர் ஆகிய நீதிபதிகள் குழாமினால் 2017 செப்டம்பர் 27ஆம் தேதி மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. மரண தண்டனையிலிருந்து தம்மை விடுவிக்குமாறு கோரி பிரதிவாதிகளால் உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீடுகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மேன்முறையீடு தொடர்பான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் பிரதிவாதிகளில் ஒருவர் உயிரிழந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கில் 3 அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் விதித்த மரண தண்டனையிலிருந்து தம்மை விடுதலை செய்யுமாறு சுவிஸ்குமார் உள்ளிட்ட 4 பிரதிவாதிகள் தாக்கல் செய்திருந்த மேன்முறையீடுகளை உயர் நீதிமன்றம் கடந்த 6ஆம் தேதி நிராகரித்தது. பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய தலைமையிலான 5 அடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் ஏற்கனவே மேல் நீதிமன்றம் விதித்த மரண தண்டனை உறுதி செய்து அன்றைய தினம் தீர்ப்பு வழங்கியது. வழக்கின் ஏனைய 2 பிரதிவாதிகள் தண்டனையை நீக்குமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பகுதியில் பாடசாலையிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த 18 வயதுடைய மாணவியான சிவலோகநாதன் வித்தியா படுகொலை செய்யப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பில் பிரதான குற்றவாளியான சுவிஸ்குமார் என அழைக்கப்படும் மகாலிங்கம் சசிகுமார் உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. உத்திபுர வாகன பதிவு இலக்கத்தகடுகளை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்ட போதிலும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. தர நிர்ணயமற்ற இலக்கத்தகடுகளை பொருத்தி வாகனங்களை செலுத்த வேண்டாம் என போலீசார் சாரதிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மோட்டார் வாகன திணைக்களத்தின் வழிகாட்டுதல்களுக்கு இணங்க வாகன இலக்கத்தை ஏப்போ அளவிலான காகிதத்தில் அச்சிட்டு காட்சிப்படுத்த மட்டுமே தற்காலிக அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் WPJ சேனவரத்ன தெரிவித்துள்ளார். விநியோகஸ்தர் தட்டுப்பாடு காரணமாக கடந்த 10 மாதங்களாக இலக்கத்தகடுகள் வழங்கும் பணிகள் நிறுத்தப்பட்டதால் 4 லட்சம் தகடுகள் தேங்கியுள்ளன. எனினும் இதுவரும் ஜூன் மற்றும் 10ஆம் தேதிக்கு முன்னர் உத்தியபூர்வ இலக்கத்தகடுகளை வழங்கும் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இதற்கிடையில் உத்தியபூர்வமற்ற இலக்கத்தகடுகளை காட்சிப்படுத்தும் வாகனங்களுக்கு போலீசார் அபராதம் விதிப்பது குறித்து வாகன உரிமையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட தரங்களை பூர்த்தி செய்யாத இலக்கத்தகடுகளை பயன்படுத்துவோருக்கு எதிராக தொடர்ந்தும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர்.
தமிழ் மக்களுடன் எமக்கு எவ்வித பிரச்சனையும் கிடையாது. முரண்பாடு இருப்பதாக காண்பிக்கும் முயற்சியை அரசாங்கம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். தமிழ் மக்களின் உரிமைகளை பற்றி பேசுபவர்கள் மாகாண சபை தேர்தலை நடத்தவில்லை. வடக்கு மாகாணத்திற்கு மாத்திரம் முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் என்று அரசாங்கத்திற்கு சவால் விடுகின்றேன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். பாணந்துறை பகுதியில் நேற்று நடைபெற்ற பொதுஜன பெரமுனவின் கூட்டத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தேர்தல் ஒன்றுக்கான அறிவிப்பு ஏதும் விடுவிக்கப்படவில்லை. தேர்தல் ஒன்று இடம்பெறுவதற்கான அறிகுறிகளும் தென்படவில்லை. ஆனால் மக்கள் எம்மை சூழ்ந்துள்ளார்கள். எம்மை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். கடந்த காலங்களில் நாங்கள் பல சவால்களை எதிர்கொண்டோம். அந்த சவால்களை கண்டு நாங்கள் ஒருபோதும் தப்பியோடவில்லை. தற்போதும் அந்த சவால்களை எதிர்கொண்டு கட்சி என்ற ரீதியில் முன்னேற்றம் அடைந்துள்ளோம். பல வாக்குறுதிகளை வழங்கிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் அந்த வாக்குறுதிகள் இன்று அரசாங்கத்திற்கு எதிராகவே திரும்பியுள்ளது. எம்மை அந்த வழியிலாவது நெருக்கடிக்குள்ளாக்குவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது. நான் பிள்ளையானை சந்தித்தேனா இல்லையா என்பது தொடர்பில் ஆராய்வதற்கு பிரான்ஸ் என்று குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள நபரிடம் வாக்குமூலம் பெற்றுள்ளார்கள். மட்டக்களப்பு சிறைக்கு சென்று பிள்ளையானை சந்தித்தது உண்மை. இதில் யாருக்கு என்ன பிரச்சனை உள்ளது? நான் ஒன்றும் சிறைச்சாலை மதிலேறி குதித்து பிள்ளையானை சந்திக்கவில்லை. சட்டத்தின் ஊடாக அனுமதி பெற்றே பிள்ளையானை சந்தித்தேன். குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளில் அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட வேண்டும். உண்மை வெளிவர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளோம். ஆகவே நியாயமான விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா வடக்குக்கு சென்று மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்தப் போவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் தொடர்பில் ஒன்று ஜனாதிபதி அறிவிக்க வேண்டும் அல்லது தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிக்க வேண்டும். கட்சியின் பொதுச் செயலாளருக்கு தேர்தல் தொடர்பில் அறிவிப்பதற்கு என்ன அதிகாரம் உள்ளது? மாகாண சபை முறைமைக்கு எதிரான கொள்கையை கொண்டுள்ள மக்கள் விடுதலை முன்னணி மாகாண சபை தேர்தலை நடத்துமா என்பது சந்தேகத்திற்கு உரியதே. தமிழ் மக்களுடன் எமக்கு எவ்வித பிரச்சனையும் கிடையாது. முரண்பாடு இருப்பதாக காண்பிக்கும் முயற்சியை அரசாங்கம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். தமிழ் மக்களின் உரிமைகளை பற்றி பேசுபவர்கள் மாகாண சபை தேர்தலை நடத்தவில்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களுக்கு மாகாண சபை தேர்தல் உரிமையை பெற்றுக் கொடுத்தார். தமிழ் மக்களின் உரிமை பற்றி பேசும் இந்த அரசாங்கம் சகல மாகாணங்களுக்கும் தேர்தலை நடத்தாவிடின் பரவாயில்லை. வடக்கு மாகாணத்திற்கு மாத்திரமே எனும் தேர்தலை நடத்த வேண்டும். இதனை ஒரு சவாலாக அரசாங்கத்திற்கு முன்வைக்கிறேன் என்றார். தற்போதைய தருணத்திலும் நாட்டை பொறுப்பேற்க தாம் தயாராக இருப்பதாகவும் தற்போதைய பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதற்கான வேலை திட்டம் தம்மிடம் உள்ளதாகவும் சர்வஜன அதிகாரத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினருடன் நடத்திய விசேட சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த விசேட சந்திப்பு மெல்போர்னில் உள்ள அக்கேசியா கேம்பஸ் தியேட்டர் மண்டபத்தில் நடைபெற்றது. சர்வஜன அதிகாரம் மற்றும் மெல்போர்ன் சகோதரத்துவம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இக்கூட்டத்தில் மெல்போர்னில் பெருமளவிலான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர தற்போது டாலரின் மதிப்பு ஏன் இந்த வகத்தில் உயர்கிறது என்று ஒரு குழந்தைக்கு கூட புரியும். இது மத்திய கிழக்கு போரினால் நடந்த ஒன்றல்ல. அதில் சிறிய தாக்கம் இருந்தாலும் கூட நாம் டாலரில் பணம் செலுத்திவிட்டு ரூபாவில் வரிகளை அறவிட்டு அதனை முதன்மை கணக்கில் சேர்த்துக் கொள்கிறோம். அந்த முதன்மை கணக்கில் 1.2 டிரில்லியன் ரூபாய் இருப்பதாக நாம் தம்பட்டம் அடிக்கும் போது நாம் இஞ்சியை கொடுத்துவிட்டே மிளகாயை பெற்றிருக்கிறோம் என்பதை அனைவரும் புரிந்திருக்க வேண்டும். ஒரு மையத்திலான உத்தியபூர்வ வேலை திட்டம் இல்லாத எந்த ஒரு அரசியல் இயக்கத்தாலும் ஒரு நாட்டை வெற்றியை நோக்கி முன்னோக்கி நகர்த்த முடியாது. 5 ஆண்டுகள் பதவியில் இருக்கலாம், ஆனால் நாட்டிற்கு எந்த நன்மையும் நடக்காது. நாம் மேலும் படுகொலியில் விழுவது மட்டுமே நடக்கும் என்றார். கேள்வி: நாட்டின் இந்த வழியை குணப்படுத்த நீங்கள் செல்லும் இந்த பயணம் தனியாகவா அல்லது குழுவுடனான பயணமா? தனிப்பட்ட ரீதியில் என்னை மட்டும் பார்க்க வேண்டாம். அதனால் தான் எங்களது அரசியல் இயக்கம் பாரம்பரியமாக ஒரு தலைவரை மையமாக கொண்ட அரசியல் இயக்கமாக இல்லாமல் சர்வஜன அதிகாரம் என்ற பெயரில் கூட்டு சக்தியாக இருக்கிறது. எனவே எங்களது வடிவம் முற்றிலும் மாறுபட்டது. எங்களுடன் இணையும் குழுக்கள் குறித்து நாங்கள் கவனமாக இருக்கின்றோம். ஆனால் பாரம்பரிய அரசியலோடு கலந்திருந்தாலும் எங்களது புதிய எதிர்பார்ப்புகளுடன் உடன்படக்கூடிய இறுதியில் வாக்குகளை பெறக்கூடிய ஒரு வேலை திட்டத்தில் தான் நாங்கள் இருக்கின்றோம். எனவே அவர்கள் அனைவரையும் இணைத்துக் கொண்டுதான் இந்த எங்களது பயணம் தொடர்கிறது. கேள்வி: 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் இந்த அரசியல் பேச்சுகளில் ஏமாந்து 159 அல்லது 225 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பெரும்பான்மையை வழங்கி அரசாங்கத்தை அமைத்த பின்னரும் அவர்கள் நம்பிய காரியங்கள் நடக்காத போது மக்களுக்கு பெரும் கோபம் வருகிறது. எனவே உங்களுக்கு பெரும்பான்மை கிடைத்த பிறகு நீங்கள் கொடுக்கும் இந்த வாக்குகளை நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறீர்களா அல்லது 2 மாதங்கள் கடந்த பின்னர் சொன்ன கதைகளை மாற்றிவிட்டு அந்த பழைய பாணியிலேயே முன்னோக்கி செல்கிறீர்களா? அப்படி நடந்தால் எனக்கு உங்களுக்கு எதிராகவும் வீடியோக்களை உருவாக்க வேண்டி வரும். பதில்: அதற்காகத்தான் நாங்கள் வாக்குறுதி அரசியல் செய்வதில்லை. ஏனென்றால் ஒரு வாக்குறுதியை கொடுத்த உடனே அது எப்படி நடக்கும் என்று மக்கள் கேட்கிறார்கள். இந்த புதிய தலைமுறையினர் நாங்கள் சொன்ன உடனே எதையும் நம்புவதில்லை.
அதன் தர்க்கம் என்ன, அதன் பின்னணியில் என்ன இருக்கிறது என்று அவர்கள் கேட்கிறார்கள். எங்களால் கூட இந்த நேரத்தில் அதனால்தான் மிகவும் எளிதான விளம்பர உத்திகள் இருக்கும் போது தர்க்க ரீதியான தொடர்ச்சியை கொண்ட ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அதனை மக்களிடம் கொண்டு சேர்க்க கடினமான முயற்சி செய்து வருகின்றோம். எங்களால் கூட இந்த நேரத்தில் ஒரு பெரிய சேறு பூசும் பிரச்சாரத்தை மட்டும் செய்து கணிசமான மக்கள் ஆதரவை பெற முடியும். ஆனால் பொய் சொல்லி வாக்குகளை பெற்று அந்த பதவிக்கு சென்று கஷ்டமான ஒரு வேலையை செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. நாங்கள் உங்களை போன்ற ஒரு மகிழ்ச்சியான தேசத்தை உருவாக்க இருக்கிறோம். அப்படி பொய் சொன்னால் அது மகிழ்ச்சியான தேசமாக இருக்காது. கேள்வி, ஒருவேளை 2029 ஆண்டு வரை காத்திருக்காமல் தற்போதைய நெருக்கடி நிலைமைகளுக்கு மத்தியில் உங்களுக்கு ஜனாதிபதி பதவி வழங்கப்பட்டால் அதனை நீங்கள் எவ்வாறு கையாள்வீர்கள்? ஒரு வேலை திட்டம் இல்லாமல் பணியை பொறுப்பேற்க முடியாது. ஆனால் இப்போது கொடுத்தால் இப்பொழுதே செய்வோம், என்று கொடுத்தால் இன்றே செய்து காட்டுவோம். எந்த ஒரு சிக்கலான பிரச்சனையின் வேரை தேடிச் சென்றால் அது மிகவும் எளிமையானதாக மாறிவிடும். தற்போதுள்ள பிரச்சனை இந்த டாலர் மீதான அழுத்தம். அதுவே முதன்மையானது. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமது பொருளாதாரத்திற்கு வரும் அழுத்தம் இதுதான். அதை நிர்வகிக்க வேண்டுமானால் முதலில் செய்ய வேண்டியது மக்களுடன் ஒரு உண்மையான, நேர்மையான மற்றும் நம்பிக்கையான உரையாடலை தொடங்க வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்டில் இல்லாமல் போயிருப்பது தலைமைத்துவத்தின் மீதான நம்பிக்கை தானே தவிர டொலர் அல்ல. கட்டி எழுப்பப்பட வேண்டிய இந்த நம்பிக்கை சில மணித்தியாலங்களுக்குள் உண்மையை பேசி மக்களுடன் கலந்துரையாடுவதன் மூலம் ஏற்படுத்த முடியும். அதை விடுத்து மீண்டும் தம்பட்டம் அடித்தாலோ அல்லது டொலர் இல்லாமல் போனதற்கு காரணம் வேறு யாரோ என்று கூறினாலோ இதனை ஒருபோதும் மீட்க முடியாது. அது முதலாவது விஷயம். மற்றொன்று, கடன் கொடுத்தவர்களுக்கு தேவையானவாறு ஒரு வியாபாரத்தை நடத்தினால், அதாவது வங்கிக்கு தேவையானபடி நாம் வியாபாரத்தை நடத்துவது போலாகும். நமக்கு கடன் கொடுத்தவர்கள் நம்மை விடவும் ஒரு நிராசை நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மிடமிருந்து கடனை வசூலிப்பதில் அவர்களுக்குள்ள தேவையை நாம் இன்னும் சாதகமாக பயன்படுத்தவில்லை. நான் சர்வதேச நாணய நிதியத்திற்கு எதிரானவன் அல்ல. ஆனால் IMF கொண்டு செல்லும் இந்த திட்டத்தினால் தான் நாம் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்று கூறுகிறேன். அதை எதிர்கொள்ள வலிமை, ஆளுமை மற்றும் அறிவு இல்லாமையே இன்றைய இந்த நெருக்கடிக்கு மிகப்பெரிய காரணமாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 2029 ஆண்டு மீண்டும் தெரிவு செய்யப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது என அமைச்சர் சுனில் குமாரகமிகே தெரிவித்துள்ளார். அரசாங்கம் நாட்டின் பொருளாதாரத்தை நிலைநிறுத்தியுள்ளதுடன் பொதுமக்களின் நம்பிக்கையும் அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அமைச்சர், தவறான முடிவுகளால் இலங்கை இதற்கு முன்னர் திசையற்றதாக மாறியிருந்ததாகவும் ஆனால் தற்போதைய நிர்வாகம் அந்த நிலையை மாற்றியுள்ளதாகவும் வலியுறுத்தினார். வெளிநாடுகளில் வாழும் இளைஞர்களின் ஆதரவு நாடு தனது வரலாற்றிலே மிக உயர்ந்த வெளிநாட்டு தொழிலாளர் பணப்பரிமாற்றத்தை பதிவு செய்ய பங்களிப்பு செய்துள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவா அல்லது டில்வின் சில்வாவா என்ற சந்தேகம் எமக்கு காணப்படுகிறது. மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்த முடியாது என்று குறிப்பிடுவதற்கு மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளருக்கு என்ன அதிகாரம் உள்ளது? டில்வின் சில்வாவின் கருத்துக்கள் சுயாதீன தேர்தல் ஆணைக்குழுவை அவமதிப்பதாக அமைந்துள்ளது என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்த முடியாது. ஒதுக்கிய நிதி டிட்வா தாக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு நிவாரணம் அளிக்க செலவிடப்பட்டுள்ளது என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளமை தொடர்பில் வினவிய போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, மாகாண சபை தேர்தலை எந்த தேர்தல் முறையின் கீழ் நடத்துவது என்பது தொடர்பில் பாராளுமன்ற செயற்குழுவின் ஊடாக தொடர் கலந்துரையாடல்களில் நாங்கள் ஈடுபட்டுள்ள நிலையில் மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்த முடியாது என்று டில்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஆராயும் பாராளுமன்ற விசேட செயற்குழு கடந்த வாரம் கூடிய போது பல விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பில் உயர் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவுகள், தீர்மானங்கள் மற்றும் எல்லை நிர்ணய சிக்கல்கள் தொடர்பில் ஆராய்ந்து சட்டமாதிபர் திணைக்களம் 3 அவதானிப்புகளை முன்வைத்துள்ளது. இந்த விசேட செயற்குழு 3 மாத காலத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று பணிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான நகர்வுகளை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். இவ்வாறான பின்னணியில் டில்வின் சில்வா இந்த ஆண்டு தேர்தல் இல்லை, 2026 ஆண்டு செலவு திட்டத்தில் ஒதுக்கிய நிதி செலவாகிவிட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அல்லது டில்வின் சில்வாவா என்ற சந்தேகம் எமக்கு காணப்படுகிறது. மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்த முடியாது என்று குறிப்பிடுவதற்கு மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளருக்கு என்ன அதிகாரம் உள்ளது? டில்வின் சில்வாவின் கருத்துக்கள் சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழுவை அவமதிப்பதாக அமைந்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஆட்சிக்கு வந்து குறுகிய காலத்தில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக குறிப்பிட்டது. ஆனால் அதற்கான வித சாத்தியமான நடவடிக்கைகளையும் இதுவரையில் முன்னெடுக்கவில்லை. ஆகவே வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய அரசாங்கம் செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்றார்.
மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதற்காக வழங்கிய வாக்குறுதியை அரசாங்கம் மீறியுள்ளது. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஆராய்வதற்கு பாராளுமன்ற விசேட செயற்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. தேர்தலை நடத்துவதற்கான சாத்தியமான அறிகுறிகள் காணப்படுவதில்லை. டில்வின் சில்வாவின் கருத்து முறையற்றது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மேலும் தெரிவித்ததாவது 2025 ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க ஆட்சிக்கு வந்தார். 2025 முடியாது 2026 ஆண்டு தேர்தலை நடத்துவதாக பின்னர் குறிப்பிட்டார். இனப்பிரச்சினைக்கு தீர்வாகவே மாகாண சபை தேர்தல் அறிமுகப்படுத்தப்பட்டது. யுத்தம் முடிவடைந்தவுடன் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டது. கால வரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற நிலையில் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா வடக்குக்கு சென்று இந்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடத்தப் போவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு என்றால் மாகாண சபை தேர்தல் கடந்த ஆண்டும் இல்லை, இந்த ஆண்டும் இல்லை. மாகாண சபை தேர்தலை ஒரு வருட காலத்திற்குள் நடத்துவதாக வழங்கிய வாக்குறுதியை அரசாங்கம் மீறியுள்ளது. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஆராய்வதற்கு பாராளுமன்ற விசேட செயற்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவில் நானும் உறுப்பினராக உள்ளேன். தேர்தலை நடத்துவதற்கான வித அறிகுறியும் அங்கு தென்படவில்லை. டாலர் நெருக்கடி இல்லை, ரூபா நெருக்கடி இல்லை என்று 2022 ஆண்டு கோட்டாபய ராஜபக்ச கப்ரால் ஆகியோர் குறிப்பிட்டார்கள். ஆனால் இறுதியில் நேர்ந்தது என்னவென்பதை அனைவரும் அறிவோம். தற்போதைய நெருக்கடியான நிலையில் ஆளு மற்றும் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து தேசிய மட்டத்தில் செயற்பட வேண்டும். தற்போதைய நிலையில் நாட்டை பாதுகாப்பதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் அரசாங்கத்தின் பங்காளிகள் அல்ல நாங்கள், ஆனால் இலங்கை எனும் ராஜ்ஜியத்தின் பங்காளிகள். ஆகவே 2022 ஆண்டு காலப்பகுதி மீண்டும் தோற்றம் பெறக்கூடாது என்பதையே குறிப்பிடுகிறோம். ஜனாதிபதி தற்போதைய தருணத்தில் எதிர்க்கட்சிகளுடன் ஒன்றிணைந்து நாட்டுக்காக செயற்பட வேண்டும் என்றார். ஜனாதிபதி தலைகீழாக இருந்தாலும் டாலரின் பெறுமதி அதிகரிப்பதை தடுத்து நிறுத்த முடியாது. அதே நேரம் இந்த அரசாங்கம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால் நாடு வீழ்ச்சி அடைவதை தவிர்க்க முடியாது. அதனால் இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் போராட்டத்தை கம்பகாவில் இருந்து ஆரம்பிப்போம் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சாமரசம்ப தசநாயக்க தெரிவித்தார். பொய்யையும் திருட்டையும் ஒன்றாக தோற்கடிப்போம் எனும் துணைப்பொருளில் கூட்டு எதிர்க்கட்சி நேற்று கம்பகா ஜாயில பிரதேசத்தில் நடத்திய மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலே இவ்வாறு தெரிவித்தார். அங்கவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து டாலரின் பெறுமதி பாரிய அளவில் அதிகரிக்கும் என நான் கடந்த பிப்ரவரி மாதத்தில் தெரிவித்திருந்தேன். அதேபோன்று எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் என கடந்த மார்ச் மாதத்தில் தெரிவித்திருந்தேன். அதேபோன்று தற்போது டாலரின் பெறுமதி பாரிய அளவில் அதிகரித்து சென்றுள்ளது. அதேபோன்று எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதனால் டாலரின் பெறுமதி மேலும் அதிகரிக்கும். ஜனாதிபதி தலைகீழாக இருந்தாலும் அதனை தடுக்க முடியாது. ஏனெனில் இவர்களுக்கு நாட்டை நிர்வகிக்க தெரியாது. ஊழல் மோசடி இல்லாமல் ஆக்குவதாக தெரிவித்தே ஆட்சிக்கு வந்தார்கள். தற்போது வாகனங்களுக்கான வரி அதிகரிப்பு மூலம் பாரிய மோசடி இடம்பெற்றிருக்கிறது. வரி அதிகரிப்பிற்கு முன்னர் ஜனாதிபதி தனக்கு தேவையானவர்களுக்கு அது தொடர்பான அனைத்து தகவல்களையும் வழங்கிவிட்டு எதுவும் தெரியாது போன்று செயற்படுகிறார். அதனாலேயே வாகனங்களுக்கான வரி அதிகரிப்பு வர்த்தமானி வெளிவருவதற்கு ஒரு நாளைக்கு முன்னர் 4000 வாகனங்களுக்கு வங்கிக் கடன் பற்றுப்பத்திரம் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாகனங்கள் மூலம் ஜனாதிபதி உள்ளிட்ட சிலருக்கு கமிஷன் இருக்கிறது. இதனால் நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய பணம் பெலவத்த கணக்கிற்கு செல்வதை இடமளிக்க முடியாது. அதனால் டாலரின் பெறுமதி மேலும் அதிகரிக்கும். அதனை தவிர்க்க முடியாது. இதனால் தற்போது இந்த அரசாங்கத்துக்கு நாட்டை கொண்டு செல்ல முடியாமல் இருக்கிறது. அதனால் ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட பலருடன் ஜனாதிபதி கதைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹர்சரி சில்வாவுடன் கதைத்திருக்கிறார்கள். ஆனால் ஹர்ச இந்த அரசாங்கத்துடன் செல்ல மாட்டார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அன்று நாடு வீழ்ச்சி அடைந்த போது நாட்டை கட்டி எழுப்புவதற்காக கட்சி பேதமின்றி நாங்கள் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக்கி வீழ்ச்சியடைந்த நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுத்தோம். அன்று நாங்கள் செய்த அர்ப்பணிப்பு காரணமாக நமது தலைவர்கள் பலர் மக்களால் நிராகரிக்கப்பட்டனர். ஆனால் இன்னும் 6 மாதங்கள் செல்வதற்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் கொண்டு வரும் நிலையிலேயே இருக்கிறது. அதனால் இந்த அரசாங்கம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால் நாடு வீழ்ச்சி அடைவதை தவிர்க்க முடியாது. அதனால் இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் வேலை திட்டத்தை நாங்கள் கம்பகாவில் இருந்து ஆரம்பிப்போம். அதற்காக இன்றிலிருந்து தயாராகுவோம் என்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் அரசுக்கு 2 ஆண்டுகள் பூர்த்தியாகும் எதிர்வரும் செப்டம்பர் 22 இந்த ஆட்சியை விரட்டியடிப்பதற்கான மாபெரும் மக்கள் போராட்டத்தை நாங்கள் வீதியில் இறங்கி ஆரம்பிப்போம் என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க பகிரங்கமாக அறிவித்தார். பொய்யையும் திருட்டையும் ஒன்றாக தோற்கடிப்போம் எனும் துணைப்பொருளில் கூட்டு எதிர்க்கட்சிகள் இணைந்து கம்பகா ஜாயில பிரதேசத்தில் நடத்திய பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த அதிரடி போராட்ட பிரகடனத்தை மேற்கொண்டார். இந்த அரசு ஆட்சிக்கு வந்து 18 மாதங்கள் கடந்துள்ள போது
போதிலும் அவர்களால் கோலாகலமாக ஆரம்பிக்கப்பட்ட அனைத்து வேலை திட்டங்களும் இன்று முற்றாக தோல்வியடைந்துள்ளன என்று சம்பிக்க ரணவக்க குற்றம் சாட்டினார். அவர் மேலும் உரையாற்றுகையில், தூய்மையான நாட்டை உருவாக்குவதாக கூறி ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டத்திற்கு மக்களின் எதிர்ப்பு கிளம்பியதால் அது தற்போது செயலிழந்து போயுள்ளது. இதன் விளைவாக இன்று நகரெங்கும் குப்பைகள் மலைபோல் குவிந்து கிடக்கின்றன. சம்பத் மனம்பேரி என்பவருக்கு சொந்தமான போதைப் பொருள் அடங்கிய 2 கொள்கலன்கள் கைப்பற்றப்பட்டன என்று பாரிய விளம்பரம் செய்யப்பட்டது. ஆனால் அவை சர்ச்சைக்குரிய 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட அதே காலப்பகுதியில்தான் விடுவிக்கப்பட்டுள்ளன. அதேபோல் நுவரெலியாவில் ஐஸ் போதைப் பொருளுடன் சிக்கிய நிறுவனம் குறித்தோ கடல் மார்க்கமாக கடத்தப்பட்டு சாந்த என்பவருக்கு சொந்தமான என தெரிய வந்த 2 லொரி போதைப் பொருட்கள் குறித்தோ தற்போது எவ்வித விசாரணைகளும் இல்லை. டிட்பா புயல் அனர்த்தம் ஏற்பட்ட 6 மாதங்கள் கடந்தும் மண்சரிவினால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் இன்னும் சீரமைக்கப்படவில்லை. ரயில் பாதைகளும் திருத்தப்படாமல் முடங்கி கிடக்கின்றன. வாகன இறக்குமதி வரி அதிகரிப்புக்கு விடுக்கப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு பின்னால் பாரிய ஊழல் மோசடி ஒளிந்திருக்கின்றது. வாகன இறக்குமதிக்கான வரியை 50% அதிகரித்து ஜனாதிபதி வர்த்தமானி வெளியிடுவதற்கு ஒரு நாளைக்கு முன்னர் அரசுக்கு சொந்தமான குறிப்பிட்ட சில வர்த்தகர்களுக்கு மட்டும் அந்த தகவல் முன்கூட்டியே கசிந்துள்ளது. சாதாரண நாள் ஒன்றுக்கு $2.2 மில்லியன் மட்டுமே வாகன இறக்குமதிக்கான வங்கிக் கடன் பற்றுப்பத்திரங்கள் திறக்கப்பட்டு வந்த பின்னணியில் இந்த வர்த்தமானி வருவதற்கு முந்தைய 3 நாட்களில் மட்டும் திடீரென $43 மில்லியன் எல்சி திறக்கப்பட்டுள்ளது. அனுரகுமாரவின் அரசியலும் தமக்கு நெருக்கமான உற்ற நண்பர்களுக்கு சலுகை வழங்கும் குரோனி கலாச்சாரம் தடையின்றி அரங்கேறுகின்றது. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள கடுமையான டொலர் தட்டுப்பாடு மற்றும் நாளுக்கு நாள் டொலருக்கு நிகரான ரூபாவின் மதிப்பு வீழ்ச்சியடைந்து வருவதற்கு மத்திய கிழக்கு யுத்தத்தை காரணம் காட்டி அரசு தப்பிக்க முயல்கின்றது. மத்திய கிழக்கு யுத்தம் அல்ல, அரசின் பிழையான பொருளாதார முகாமைத்துவமே டொலர் நெருக்கடிக்கு உண்மையான காரணம். பொருள்களின் விலையேற்றத்தால் மக்கள் வாழ முடியாத நிலையை இந்த அரசு தோற்றுவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் போராட்டங்களை ஒடுக்குவதற்காக விடுக்கப்படும் அச்சுறுத்தல்களுக்கு நாம் அடிபணிய போவதில்லை. எதிர்வரும் செப்டம்பர் 22 இந்த ஆட்சிக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தை முடக்க எங்களை சிறையில் அடைக்கலாம் அல்லது எமது பிரஜா உரிமைகளை இல்லாமல் செய்து எங்களை அச்சுறுத்த நினைக்கலாம். ஆனால் தற்போதைய கூட்ட எதிர்க்கட்சியினர் எதற்கும் அச்சப்பட போவதில்லை. அரசால் பாதுகாக்கப்பட்ட போதைப் பொருள் வியாபாரிகள் அனைவரையும் ஒரு நாளில் நாங்கள் சட்டத்தின் முன் நிறுத்துவது உறுதி என்றார். அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிராகவும் ஜனநாயக விரோத செயல்களுக்கு எதிராகவும் கட்சி பேதங்களை மறந்து அனைவரும் ஒன்றுபட வேண்டும். அதன் மூலமே நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும் என ஐக்கிய மக்கள் முன்னணி பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசகர தெரிவித்தார். பொய்யையும் திருட்டையும் ஒன்றாக தோற்கடிப்போம் எனும் துணைப்பொருளில் கூட்டு எதிர்க்கட்சி கம்பகா ஜாயில பிரதேசத்தில் நடத்திய மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். அங்கு அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில், மக்கள் விடுதலை முன்னணி அரசாங்கத்திற்கு எதிராக கட்சி பேதங்களை மறந்து அனைவரும் ஒன்றுபட வேண்டும். அரசாங்கத்தின் பிழையான தீர்மானங்கள் எதிராக குரல் கொடுக்க முன்வர வேண்டும். அரசாங்கத்திற்கு எதிராக ஒன்றுபட்டு செயற்பட முடியுமான அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் ஒன்றுபட வேண்டும். அதனை நாங்கள் உறுதிப்படுத்தியும் இருக்கின்றோம். கூட்டுறவு சங்க தேர்தல்கள் அனைத்திலும் கூட்ட எதிர்க்கட்சியை வெற்றி பெற்றிருக்கிறது. நாங்கள் ஒன்றுபட்டதாலேயே இந்த வெற்றியை அடைந்து கொள்ள முடியுமாகியது. மேலும் நாட்டின் ஊழலை இல்லாதொழிப்பதாக தெரிவித்தே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்த சில மாதங்களில் 323 கொள்கலன்களை விடுவித்து பாரிய மோசடியை செய்திருக்கிறது. இந்த கொள்கலன் விடுவிப்பு தொடர்பில் எந்த நடவடிக்கையும் இல்லை. அதேபோன்று நிலக்கரி கொள்வனவு மோசடி, டீசல் திருட்டு என பல மோசடிகளை இவர்கள் மேற்கொண்டுள்ளார்கள். தற்போது கொழும்பு கபூர் கட்டிடத்தை நகரசபை எந்தவித விலைமனு கோரலும் இல்லாமல் அரசாங்கத்தின் நண்பர் ஒருவருக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அனுரகுமார திசநாயக்க எதிர்க்கட்சியில் இருக்கும்போது சிநேகித அரசியல் செய்வதாக அப்போது இருந்த தலைவர்கள் குற்றம் சாட்டி வந்தனர். அந்த சிநேகித அரசியலை அனுரகுமார ஜனாதிபதியும் தற்போது மேற்கொண்டு வருகின்றார். அதனாலேயே வாகனங்களுக்கு வரி அதிகரிப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னர் ஜனாதிபதி அந்த நெருங்கிய சிநேகிதர்கள் ஆயிரக்கணக்கான வாகனங்களுக்கு வங்கிக் கடன் பற்றுப்பத்திரம் திறந்திருக்கிறது. இதனால் பல பில்லியன் ரூபாய் நாட்டுக்கு நட்டம் ஏற்பட்டுள்ளது. இந்த நண்பர்கள் அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சுகளில் பணியாற்றுவதற்கு தங்களின் ஆட்சிகளை நியமித்து அவர்களுக்கான சம்பளத்தை இவர்களை வழங்குகின்றனர். இதனால் அந்த அமைச்சுகள் ஊடாக வெளிவரும் விலைமனுக்கள் தொடர்பான ரகசிய தகவல்கள் இவர்களுக்கு கிடைக்கிறது. அதேபோன்று அரசாங்கம் சட்டத்தை கையில் எடுத்துக் கொண்டுள்ளனர். ஜனாதிபதி மேதின கூட்டத்தில் தெரிவித்த வழக்கு தீர்ப்பு சரண குணவர்த்தனவின் வழக்கு தீர்ப்பாகும். ஆனால் ஜனாதிபதி என்று 25ஆம் தேதி என்றே குறிப்பிட்டார். ஆனால் 26ஆம் தேதி இவரின் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. அதே நேரம் இந்த ஒரு வருட காலத்தில் 40க்கும் அதிகமான நீதிபதிகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றனர். அத்துடன் உயர் நீதிமன்றம், மேல் நீதிமன்றம் போன்றவற்றில் பல வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. பல மாதங்கள் கடந்தும் ஜனாதிபதி அந்த நீதிமன்றங்களில் காணப்படும் வெற்றிடங்களை நிரப்பாமல் இருக்கிறார். ஏனெனில் இந்த நீதிமன்றங்களில் காணப்படும் வெற்றிடங்களுக்கு ஜனாதிபதி எதிர்பார்க்கும் வழக்கு தீர்ப்புகளை வழங்கும் நீதிபதிகளுக்கு பதவியுயர்வு வழங்குவதற்கு இவ்வாறு வெற்றிடமாக இருக்கும் இடங்களுக்கு நீதிபதிகளை நியமிக்காமல் பாதமதித்து வருகிறார். எனவே அரசாங்கத்தின் இவ்வாறான ஜனநாயக விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக நாங்கள் கட்சி பேதங்களை மறந்து ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும். அதன் மூலமே அரசாங்கத்தின் அடக்குமுறைகளை முடிவுக்கு கொண்டுவர முடியும் என்றார்.
நாட்டின் நிதித்துறையின் ஸ்திரத்தன்மையை பாதுகாக்கவும் அதிகப்படியான கடன் வழங்கலால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைக்கவும் தங்கு மற்றும் வாகன கடன்களுக்கான வரம்புகளை கட்டுப்படுத்தி இலங்கை மத்திய வங்கி புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. பூகோள அரசியல் மாற்றங்களால் தங்கு மற்றும் சொத்துக்களின் விலைகளில் ஏற்பட்டுள்ள ஸ்திரமற்ற தன்மை, நாணய மாற்று வீத ஏற்ற இறக்கங்கள் மற்றும் வாகன இறக்குமதி மீதான கூடுதல் கட்டணத்தால் வாகன விலைகள் அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மத்திய வங்கியின் ஆளுநர்கள் சபையினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் அமலுக்கு வரும் புதிய கட்டுப்பாடுகள் வருமாறு உரிமம் பெற்ற வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மூலம் வழங்கப்படும் தங்க கடன்களுக்கான அதிகபட்ச கடன் மதிப்பு விகிதம் 70% கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. நாளை முதல் புதுப்பிக்கப்படும் பழைய கடன்களுக்கும் இக்கட்டுப்பாடு பொருந்தும். மோட்டார் வாகனங்களுக்காக வழங்கப்படும் கடன் வசதிகளுக்கான தற்போதைய அதிகபட்ச கடன் மதிப்பு வரம்புகள் மேலும் 10% புள்ளிகளால் குறைக்கப்பட்டுள்ளன. தங்க மற்றும் வாகன கடன்கள் அண்மை காலமாக மிக வேகமாக அதிகரித்து வருவதால் அது நிதி அமைப்பில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை தடுக்கும் நோக்கில் இந்த மேக்ரோபியோ ருடென்ஷியல் கொள்கை வழிகாட்டல்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் சடலம் மற்றும் அது புதைக்கப்பட்ட இடம் தொடர்பாக முன்னாள் ராணுவ தளபதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சரத் பொன்சேகா வெளியிட்டுள்ள கருத்துக்களுக்கு தம்மால் பதில் கூறவோ அல்லது பொறுப்பேற்கவோ முடியாது என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட அலுவலகத்தை திறந்து வைத்த பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய சர்ச்சை மிக்க கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை திட்டவட்டமாக அறிவித்தார். விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரது சடலம் புதைக்கப்பட்ட துல்லியமான இடம் தனக்கு தெரியும் என்றும், ஆனால் பாதுகாப்பு மற்றும் அரசியல் காரணங்களினால் அந்த இடத்தை தான் ஒருபோதும் பகிரங்கமாக வெளிப்படுத்த மாட்டேன் என்று முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா அண்மையில் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். இக்கருத்து அரசியல் மற்றும் பாதுகாப்பு வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதுகுறித்து யாழ்ப்பாணத்தில் வைத்து டில்வின் சில்வாவிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அவர் வழங்கிய நேரடி பதில் வருமாறு: சரத் பொன்சேகா கூறியுள்ள இந்த விசித்திரமான கருத்துக்கள் தொடர்பில் எமது கட்சிக்கோ அல்லது அரசுக்கு எதுவும் தெரியாது. மிக முக்கியமாக சரத் பொன்சேகா என்பவர் தற்போதைய அரசின் பிரதிநிதி அல்லர். அவர் முன்னாள் ராணுவ தளபதி மாத்திரமே ஆவார். அவர் அரசியல் அரங்கில் அவ்வப்போது இவ்வாறான பரபரப்பான கருத்துக்களை வெளியிடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். எனவே தனிப்பட்ட முறையில் அவர் வெளியிடும் இத்தகைய கருத்துக்களுக்கு நாங்கள் எந்த வகையிலும் பொறுப்பேற்க முடியாது. இது குறித்து தங்களால் அரசு தரப்பிலிருந்து எந்த ஒரு விளக்கத்தையும் வழங்க முடியாது என குறிப்பிட்டுள்ளனர். யுத்தம் முடிவடைந்து பல வருடங்கள் கடந்துள்ள நிலையிலும் தற்போதைய புதிய அரசின் கீழ் இவ்வாறான பழைய போர்க்கால சம்பவங்களை மீண்டும் கிளறி அரசியல் லாபம் தேட முற்படும் கருத்துக்களை தேசிய மக்கள் சக்தி ஒருபோதும் ஊக்குவிக்காது என்றும் டில்வின் சில்வா இதன்போது மறைமுகமாக சுட்டிக்காட்டினார். 15 வயது சிறுமி துஷ்பிரயத்திற்குட்படுத்தப்பட்ட விவகாரம் தொடர்பில் பல்லேகம ஹேமரத்ன தேரருக்கு எதிராக கடந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதியே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீண்ட காலமாக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு குற்றச்செயல் என்று சிறுமி அளித்த வாக்குமூலம் மூலம் வெளிப்படுத்தப்பட்டது. இருப்பினும் குறித்த விடயம் தொடர்பாக போலீசார் மௌனம் காத்து வந்ததாகவும், சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் கடுமையான அழுத்தங்கள் மற்றும் தலையீடுகளுக்கு பின்னரே போலீசார் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய அமைப்பாளர் துமிந்த நாகமுவ தெரிவித்துள்ளார். நுகைகொடையில் அமைந்துள்ள முன்னணி சோசலிச கட்சி காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் குறிப்பிடுகையில், சந்தேக நபரான தேரர் கைது செய்யப்படுவதையோ அல்லது சிறை வைக்கப்படுவதையோ தவிர்ப்பதற்காக திட்டமிட்ட அடிப்படையில் அரசு மற்றும் தனியார் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டவருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டது. அத்துடன் வரும் 2 வாரங்களுக்குள் போலீசார் அனைத்து விசாரணைகளையும் முடித்துவிட்டதாக நீதிமன்றத்திற்கு அவசரமாக அறிவித்த போதிலும் தேரரின் கையடக்க தொலைபேசியில் இருந்து பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு மேற்கொள்ளப்பட்ட 84 அழைப்புகள் தொடர்பான தரவுகள் அல்லது சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை கோரிய DNA பரிசோதனை அறிக்கைகளோ நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை. ஆனால் தேரருக்கு பிணை வழங்க இணக்கம் தெரிவித்தமை சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. போலீசாரும் சட்டமா அதிபர் திணைக்களமும் பிணை வழங்குவதற்கு வித எதிர்ப்பையும் வெளியிடாமல் நீதிமன்றத்தில் அதற்கான பின்னணியை மிக நேர்த்தியாக அமைத்துக் கொடுத்துள்ளது. மேலும் இந்த வழக்கிற்காக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சார்பில் நீதிமன்றத்தில் முன்னின்ற சட்டத்தரணி சஞ்சீவனிற்கு எதிராக போலீஸ் மற்றும் புலனாய்வுத்துறையினரின் பின்னணியுடன் சமூக ஊடகங்களில் திட்டமிட்ட அவதூறு பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ரவி செனவரத்ன ஆகியோருடன் இந்த தேரருக்கு இருக்கும் நெருங்கிய அரசியல் மற்றும் குடும்ப உறவுகளை சட்டத்தை வளைப்பதற்கான காரணமாகும். புதிய அரசியல் கலாச்சாரத்தை கொண்டு வருவதாக கூறி அந்த அரசாங்கம் குற்றவாளிகளை பாதுகாக்கும் பழைய அரசியல் கலாச்சாரத்தை தொடர்கிறது. இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட பிரதான எதிர்க்கட்சி தலைவர்கள் இந்த விவகாரம் குறித்து ஒரு வார்த்தையேனும் பேசாமல் அச்சம் காட்டி மௌனமாக இருக்கின்றனர். இவ்வாறான குற்றங்களுக்கு பின்னால் இருக்கும் பௌத்த பிக்கு அதிகாரம், மத செல்வாக்கு, அரசியல் மற்றும் அரசு அதிகார பலத்திற்கு எதிராக ஒட்டுமொத்த சமூகமும் வீதிக்கு வந்து போராட வேண்டும். பிணை வழங்கப்பட்ட பின்னர் இந்த வழக்கினை 10 வருடங்கள் வரை இழுத்தடித்து காலம் தாழ்த்த திட்டமிடப்பட்டுள்ளதால் இதற்கு எதிராக சமூகம் ஒன்றிணைய வேண்டும் என்றார்.
வெளிநாட்டில் அரசியல் தஞ்சம் கோரியுள்ள அசாத் மௌலானாவின் போலியான வாக்குமூலத்தின் அடிப்படையில் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சுரேஷ் சாலை என்ற பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நீதிமன்றத்தில் குறிப்பிடுவதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தரும் முன்னாள் அமைச்சருமான சரத் வீரசேகர தெரிவித்தார். முற்றிலும் அரசியல் நோக்கங்களை இலக்காக கொண்டே இந்த அபாண்டமான குற்றச்சாட்டு தற்போதைய அரசால் முன்வைக்கப்பட்டுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவர் இந்த விடயம் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி முன்னாள் அரச புலனாய்வு பிரிவு தலைவரான சுரேஷ் சாலை என சட்டமாதிபர் திணைக்களத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளமை அரசியல் உள்நோக்கம் கொண்டது. பிரான்ஸ் நாட்டில் அரசியல் தஞ்சம் கோரியுள்ள அசாத் மௌலானா தனது புகலிட கோரிக்கை வலுப்படுத்துவதாக கூறிய கட்டுக்கதைகளையும் வாக்குமூலத்தையும் அடிப்படையாக கொண்டே பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் தற்போது சுரேஷ் சாலைவை பிரதான சூத்திரதாரியாக சித்தரித்துள்ளார். இந்த தாக்குதலின் உண்மையான பிரதான சூத்திரதாரி சக்ரான் காசிம் என்பதும் அவரே தாக்குதல்களை வழிநடத்தினார் என்பதும் இதற்கு முன்னர் உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் நடத்தப்பட்ட பல்வேறு பாரிய விசாரணைகள் மற்றும் ஆணைக்குழு அறிக்கைகள் ஊடாக திட்டவட்டமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு இருக்கையில் இப்போது திடீரென புதியதொரு விடயத்தை நீதிமன்றத்தில் குறிப்பிடுவது ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் தவறாக வழிநடத்தும் ஒரு கீழ்த்தரமான செயற்பாடாகும். தற்போதைய அரசு கொடூரமான உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விவகாரத்தை முழுமையாக அரசியல் மயப்படுத்தியுள்ளது. தேர்தல் காலத்தில் கத்தோலிக்க சபைக்கும் கத்தோலிக்க மக்களுக்கும் வழங்கிய போலி வாக்குறுதிகள் எதனையும் நிறைவேற்ற முடியாத நிலையிலேயே அரசு தற்போது இவ்வாறு திசை திருப்பும் வேலைகளில் ஈடுபட்டுள்ளது. மிகவும் வேடிக்கையான விடயம் என்னவென்றால் 2019 இந்த குண்டு தாக்குதல் இடம்பெற்ற போது நாட்டின் பாதுகாப்பு துறையில் மிக முக்கிய உயர் பதவிகளில் இருந்து கொண்டு தாக்குதல் தொடர்பான புலனாய்வு தகவல்கள் கிடைத்தும் அதனை தடுக்க தவறிய அதிகாரிகள் தான் இன்று புதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அன்று கடமையை செய்ய தவறியவர்கள் இன்று பிரிதொரு நேர்மையான அதிகாரி மீது பழி சுமத்துவது அப்பட்டமான அரசியல் பழிவாங்கலாகும். எனவே அரசியல் தேவைகளுக்காக புலனாய்வுத்துறை அதிகாரிகளை பலிக்காடாக்குவதை நிறுத்தி யதார்த்தமான முறையில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். சிறந்த ராஜபக்சவுக்கு சொந்தமான கால்டன் பாலர் பாடசாலை அமைந்துள்ள மாளிகாவத்தை தொடர்மாடி குடியிருப்பு கட்டடத்தை குறைந்த கட்டணத்திற்கு குத்தகைக்கு பெற்றுக் கொண்டதில் அரசாங்கத்திற்கு பல லட்சத்திற்கு மேல் நட்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கோப் குழுவில் தெரிய வந்துள்ளது. தேசிய வீடமைப்பு அதிகார சபைக்கு உரித்தான இந்த கட்டடத்தின் 65 எண் கட்டடம் 1999 ஆண்டு முதல் குத்தகைக்கு பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. அன்று ஒரு மாதத்துக்கான கட்டணமாக 3000 ரூபாய் அறவிடப்பட்டுள்ளது. குறித்த கால்டன் பாலர் பாடசாலை லாப நோக்கமற்று சேவை நோக்கத்தில் நடத்தி செல்வதாக தெரிவித்தே குறைந்த விலைக்கு குறித்த கட்டடம் வாங்கப்பட்டுள்ளது. ஆனால் கால்டன் பாலர் பாடசாலை கட்டடம் அறவிடப்படும் தனியார் பாலர் பாடசாலையாகும். தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபைக்கு அவ்வாறான ஒரு ஒப்பந்தத்தில் கட்டடத்தை வழங்க முடியாது. ஆனாலும் சேவை நோக்கம் கருதி இரு பகுதியினரும் ஒரு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளனர். பாலர் பாடசாலைக்கு கொடுக்கப்பட்ட கட்டடம் 65 எண் கொண்ட பகுதி மட்டுமாகும். ஆனால் எண் 75 தொடக்கம் 76 கட்டடங்களும் அடாத்தாக பிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த கட்டடத்தை உடைத்து திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு செய்வதற்கு வித அனுமதியும் கிடையாது. அரசாங்க கட்டடத்தை உடைத்து திருத்தி அமைத்தல் சட்டவிரோத செயலாகும். அதற்கு இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மாளிகவத்தையில் அமைந்துள்ள இந்த பாலர் பாடசாலை கட்டடம் 2018 சந்தை மதிப்பீட்டின்படி ஒரு மாதத்திற்கான குத்தகை 1,77,000 ரூபாவாகும். ஆனாலும் 30,000 ரூபாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2023 ஆண்டு புதுப்பிக்கப்பட்ட 2028 ஆண்டு வரை 5 ஆண்டுகளுக்கு மட்டும் 54 லட்சத்துக்கு மேல் அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்பட்டுள்ளது. கோப் குழுவில் குறித்த கால்டன் பாலர் பாடசாலை யாருடைய பேரில் உள்ளது என கேட்டபோதும் தேசிய வீடமைப்பு அதிகார சபை அதிகாரிகள் பெயரை சொல்ல தயங்கியதாகவும் தெரிய வந்துள்ளது. குறித்த அதிகாரிகள் ஆவணங்கள் எதுவும் கொண்டுவரவில்லை என தெரிவித்துள்ளனர். இந்த மோசடி தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்படும் என கோப் குழு தலைவர் அறிவித்துள்ளார். பிரபல ரக்பி வீரர் வசீம் தாஜுடின் கொலை சம்பவம் தொடர்பில் விசாரணைக்குட்படுத்தப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமான இல்லம் ஒன்று குறித்து பொது நிறுவனங்கள் பற்றிய நாடாளுமன்ற குழுவில் சர்ச்சைக்குரிய மற்றும் அதிரடி தகவல்கள் சில வெளியாகியுள்ளன. குறித்த வீடு கொழும்பு மாத்தா பாதையில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பில் அமைந்துள்ளது. தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் கொழும்பு தெற்கு பகுதியில் மாத்தா வீதியில் அமைந்துள்ள தொடர்மாடி குடியிருப்பில் 1999 ஆண்டு அன்று அமைச்சராக இருந்த மஹிந்த ராஜபக்சவின் பேரில் இந்த வீடு கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. வீட்டுக்காக வழங்கப்படும் கார்டில் மஹிந்த ராஜபக்சவென பெயர் குறிப்பிடப்பட்டு அன்றைய பெறுமதியாக 45 லட்சம் ரூபாய் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் பணம் செலுத்தியதற்கான வித ரசீதுகளும் இணைக்கப்படவில்லை என கோப் குழுவில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இன்றைய நிலையில் குறித்த வீட்டுக்கான ஆவணங்கள் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் தென்பகுதி அலுவலகத்தில் காணாமல் போயுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பில் விசாரணைகளை நடத்தி குறித்த ஆவணங்கள் எப்படி காணாமல் போனது மற்றும் அது தொடர்பான தகவல்களை தேடி பார்க்குமாறு கோப் குழு அதிகார சபைக்கு அறிவுறுத்தியுள்ளது.
ஹட்டன் டிகோயாவில் வயோதிப தம்பதியினர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதான சந்தேக நபர் எதிர்வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நேற்று ஹட்டன் மாவட்ட நீதவான் பீட்டர் போல் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. டெக்கோயா பிரதான வீதியில் அமைந்துள்ள வர்த்தக நிலையம் ஒன்றிற்குள் கடந்த 85 வயதுடைய ஸ்காலிமுத்து சக்திவேல் மற்றும் 82 வயதுடைய அவரது மனைவி சகுந்தலாதேவி ஆகியோர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் முழு நாட்டிலும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. சம்பவம் தொடர்பில் வர்த்தக நிலையத்திற்கு அருகில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவான காணொலிகளை அடிப்படையாக கொண்டு விசாரணை நடத்தப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபர் பகவந்தலாவை பெட்டோசோ பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைந்திருந்த நிலையில் நேற்று மாலை கைது செய்யப்பட்டார். குறித்த சந்தேக நபர் கடந்த 21ஆம் தேதி வயோதிப தம்பதியினரை கொலை செய்துவிட்டு தலைமறைவாகி இருந்தார். பொதுமக்களிடமிருந்து கிடைத்த தகவலுக்கு அமைய சம்பவ இடத்திற்கு சென்ற பகவந்தலாவை போலீசார் சந்தேக நபரை கைது செய்தனர். பதுளை ஹாலியல தெமோதர பகுதியைச் சேர்ந்த இந்த சந்தேக நபர் கொழும்பில் பணிப்பெண்ணாக பணியாற்றும் கேம்பியன் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவருடன் தொடர்பை பேணி வந்துள்ளார். குறித்த பெண்ணின் சகோதரர் வீட்டில் தங்கியிருந்த போதே குறித்த சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். குறித்த பெண்ணின் சகோதரர் வீட்டில் தங்கியிருந்த போதே குறித்த சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் சந்தேக நபரிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட இரும்பு கம்பி, கூறிய ஆயுதம் மற்றும் கொள்ளையடிக்கப்பட்ட அனைத்து தங்க ஆபரணங்களையும் ஹட்டன் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.